இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? A2D அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்டு வீடியோ தான் பார்க்கலாம். பாம்பு வருதுங்க அதுல. சோ ஏஐ வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இவங்க மாத்துறாங்க, எப்படி பண்ணிருக்காங்க? டெய்லர் அக்கா வீடியோ பார்த்து ஏன் இவரு சிரிக்கிறாரு? ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு மிகவும் ட்ரெண்டாக போய் கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா, ஒரு பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸா போகுது. என்ன பாட்டு? வாங்க இல்ல கேமரா எடுத்துட்டு வாங்க, எடிட்டர்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. What is sudden surprise? நாங்க சர்வே எடுக்க வந்திருக்கோம். ரீசெண்டா ஒரு பாட்டு வந்து பயங்கர ட்ரெண்டா போகுது. என்ன பாட்டு? ஒரு ஊர் பேஸ் பண்ண பாட்டு. என்ன ஊர்? அத சொன்னா பிரச்சனையாயிடும். ஏன் அப்படி பேசுறாங்க? பாட்டோட ஃபேமஸ் ரீசன் வந்து ஒரு ஊர். அந்த ஊர் என்ன ஊர்? தூத்துக்குடி. தூத்துக்குடியில யார் இருக்கா? கொத்தனார் இருக்காரு. கொத்தனார் என்ன பண்ணாரு? வீட்டை நல்லா தூக்கி கட்டினாரு. ஓகேங்களா? வெத்தலைக்கு சுண்ணாம்பு தேவை. ஓகே. ஒரு வெட்டியாரா இருக்கீங்களா? வெட்டியா இருந்தா ரூமுக்கு போக சொன்னார். ரூமுக்கு போனா வீடு கட்ட பத்தல பாம்பன்ச்சா? இல்ல ப்ரோ, வீடு கட்டி டிவி வச்சு அதுல எஸ்டிஆரோட பக்கத்துல பாப்போம். ஐயோ, ஓகே நண்பர்களே, இவங்களுக்கு வந்து தெரியுது ஆனா சொல்ல மாட்டாங்க. வாங்க நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே கைஸ், நம்மளோட சர்வேல என்ன ஆச்சுன்னா வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. தூத்துக்குடி, அப்புறம் கொத்தனார், அப்புறம் வீட்டு கட்டினார். அந்த பாட்டு ஃபேமஸா இருக்கு. பட் இந்த பாட்டுல என்ன ப்ரோ நீங்க டெக்கு சொல்ல போறீங்க? எஸ், இந்த பாட்டே ஒரு டெக்கு தான். அது ஒரு ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் நண்பர்களே. என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா எஸ், வாங்க நான் லைவா உருவாக்கிக்கிறேன். ஹவு டு கிரியேட் சாங் வித் ஏஐ. ஓகே நண்பர்களே, நீங்க என்ன பண்ணணும்? அப்படி சர்ச் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அது யார் வயசுனாலும் யூஸ் பண்ணி போயிடலாம். கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் யுவர் ஓன் லிரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓ, இங்க டைப் பண்ணனும். கஸ்டமர் ஆன் பண்ணீங்க. இப்போதான் வந்து ஈஸியா நம்ம ஒர்க் பண்ண முடியும். கஸ்டமர் ஆன் பண்ணா ஈஸியா இருக்கும். என்ன பண்ணலாம், நான் தூத்துக்குடி கொத்தார் லிரிக்ஸ் இது இங்கிலீஷ்ல போடாதீங்க, அது படிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ தமிழ்லயே போடுங்க, தமிழ் ஃபாண்ட்லயே, தமிழ் டெக்ஸ்ட்லயே போடுங்க. இருக்குங்களா? இப்போ வந்து ஸ்டைல் பண்ணும். என்ன ஸ்டைல் சொல்லுங்க? அனிருத், அப்புறம் ராக் ஏன் இது வந்தாரு? கீழே பாருங்க, மெட்டல் போடும். ஃப்ளூட் மெலோடி, டைட்டில் தூத்துக்குடி சாங் பை கேமராமேன் போடுறேன். எதனா வந்து எனக்கு கேமராமேன் போடுறீங்க, அவர் தான் இந்த கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னது. கிரியேட் பண்ணலாமா? அவ்வளோதான், கிரியேட். இவ்வளோதான் நண்பர்களே, வேலை சிம்பிளான வேலை. அவ்வளோதானா? பாருங்க, பாம்பு வருதுங்க அதுல. என்ன மகுடி வருது? என்னங்க தமிழ்ல கிரியேட் பண்றது? பாம்பு வருது. போட ப்ளே பண்ணுமா? இன்னும் எத்தனை அதான் நிறைய பேர் ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க போல. அதுக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. டைப் பண்ணா போதும். ராக்குன்னு போட்டார்ல, அந்த ராக் இதுல வருது. கொத்தனார் ஏன் பயங்கரமா இருக்கவா? எப்படி இதாயிடுச்சு? அது கொடுத்தால மெட்டல், ராக்கு, மெலோடின்னு கொடுத்து வச்சிருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரி வருது பாட்டு. அது தப்பு. நான் ஹார்ட் ராக் மெட்டல் மாதிரி போய் எனக்கு மெட்டல் தான். ஓ, மெட்டலா? ராக்குன்னு இருக்கு. பத்தல பாம்பு ரூம்பு அவர் எங்க இருக்கு? வேற மாதிரி இருக்கிறனா இது? என்ன எப்படி போகுது? மெலடி வெர்ஷன் போலாமா? வித் ஃப்ளூட், எமோஷனல், சென்டிமெண்டல் அண்ட் தூத்துக்குடி கொத்தனார். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு தலைக்கு தேவை சுண்ணம். ஏய், என்ன
இப்ப நம்மளே ஏதாவது இது எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த கேக்க. நம்மளே ஏதாவது என்ன லிரிக் போட்டாலும் அது பாடியது போல. என்ன இது என்ன பாட்டு எங்களால காட்ட விடாது ஃபுல்லா ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா லிரிக்ஸ் தான் நண்பர்களுக்கு பிரச்சனை டியூன் பக்காவா வருது பாரு டியூன் செமையா இருக்கு. என்னன்னா கருவி வந்து முக்கியம் ஆண்மையில் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த லைனே சொல்லக்கூடாது கருவி வேற ஏதாவது நீங்க ட்ரை tool வந்து பண்ணலாம். matter இல்ல. அது எப்படி யூஸ் பண்றதா மேட்டர். இப்போ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குன்னா ஸ்க்ரூ எடுத்து ஸ்க்ரூ இது பண்ணி பீஸ் ரிப்பேர் பண்ணலாம். எடுத்துட்டு சர்க்கிள் எடுத்து குத்திடலாம். ஏன் யூஸ் பண்ணி படத்துல செத்து போனவங்களை கூட்டு வரலாம். அப்படின்னா வந்து வில்லங்கமான விஷயங்களை பண்ணி அதுவும் பண்ணலாம். நம்ம இங்க பார்க்க போற கருவி வந்து இதான் வந்து பாக்குறமே தவிர அந்த கருவியை வந்து தப்பாக யூஸ் பண்ணலாம்னு இருக்குதான். ஆனா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த கருவியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னையே வந்து மிரள வைத்து விட்டது. அலட்டு போயிட்டேன். பயங்கரமா இருக்கு. தூத்துக்குடி கொத்தனார் இப்படி நீங்க தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்னு தான் வரணும். தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்னு ஏறுது இல்ல, அதுதான் எனக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி how is this possible? அந்த டோனுக்கு மாறுது. சமசிக்கமா ஜெனரேட் ஆமா பண்ணுது. இது வந்து வேற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்ணா நம்ம வந்து நல்ல லிரிக்ஸ் போட போறோம். நல்ல லிரிக்ஸ் எல்லாம் போதும். இப்ப பாட்டு மியூசிக் யாருமே தேவையில்ல. Later that same evening. சோல்ஜர்ஸ் இந்த ஏஐ வச்சு எல்லாம் வில்லங்கமான பாட்டு தான் போட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நல்ல பாட்டை போறதுக்கு லிரிக்ஸ் எழுதாலும் பார்த்தா யாருமே கிடைக்கல. தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக ஒருத்தர் நம்ம ஆபீஸ்ல இறக்கி இருக்கோம். அவர் இப்ப வந்து கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். வாங்க. யாருன்னே தெரியல. வேலை முடிஞ்சதா? யார் இது? இல்ல லிரிக்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு. தெரியல. சரி இப்ப வந்து நான் வந்து ஏதாவது கண்டுச்சு ஒரு லிரிக்ஸ் எழுதி பாட்டு விடும். எதை பத்தி? யூடியூப் பத்தியே போடுவோம். இவன் யூடியூப் தான் வந்து இதுவா போயிட்டு இருக்கு. யூடியூப் பத்தி நம்ம எழுதியிருக்கோமே. கொடுங்க அதே கொடுங்க, அதை பாட்டா மாத்தோம். நம்ம எழுதின அந்த யூடியூப் லிரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏபிஏ டிவியை பார்த்துட்டு நானும் என்னோட டிவியை மறந்துட்டேன். இன்ஜின் ஆயில ஊத்தி என் என்ஃபீல்ட தூக்கிட்டு பறந்துட்டேன். மை நேம் இஸ் கார்த்திக் காஜ். புடிச்ச பாட்டு பேட் ஆஸ். பிராங்க் பண்ணலாம் கேட்ட லைட்டா தள்ளிட்டு வா. திருப்பதிக்கே குடுக்க நினைச்சிய அல்வா. ஒன்லி ஃபேன்ஸுக்கு காசு கட்டிக்கிட்டு தட்டி கேட்டா நீயும் வீடியோ போட்ட என்ன நல்ல வார்த்தையால திட்டி. அடுத்து டெய்லர் அக்கா வீடியோ பார்த்து டெய்லி ஸ்டிச் பண்ண புது ஜட்டி. இது யாருக்கு எழுதிருக்கீங்க? போட்டலாமா நண்பர்களே? இது ஸ்டைல் சொல்லுங்க. இது ஒரு பிரசிலியன் ஃபங்க். கடைசில என்ன பயங்கரம். சோல்ஜர்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் இது. என்ன ஸ்டைல் லிரிக்ஸ் இதான் எழுதி இருக்கு. இந்த பாட்டு வந்து கேட்டுட்டு நல்லா இருந்தா சொல்லுங்க. இந்த பாட்டை ஃபுல் பாட்டா வந்து உண்மையாவே வந்து மியூசிக்ஸ் இதெல்லாம் வச்சு போட்டு வீடியோ சாங்கா போட்டு ரிலீஸ் பண்றோம். உங்களுக்கு உங்க ஆதரவு தெரிவித்திருக்கலன்னா நல்லா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ போட்டாச்சா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க கிரியேட் எங்க இருக்கு? கிரியேட் கீழ இருக்காங்க. கிரியேட் இத கொடுத்தா போதும் கிரியேட் ஆகும். ஓகே கிரியேட் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. வந்து யூடியூப் டிஸ்ட்ராக்ட்னே வருதுங்க. கைஸ் 2 வருஷம் அடுத்து எது கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் கதையை போட்டுருங்க. தானே வருது. அப்பே டிவி பாப்பிட்டு நானும் என்னோட டிவியை மறந்துட்டேன். ஓத்திய என் பில்டா தூக்கிட்டு பறந்துட்டேன். my name is கார்த்திக் காஜ். புடிச்ச பாடுபட்டா பிராங்க் நல்லா தான் இருக்கு. தள்ளிட்டு வா. திருப்பதிக்கு குறுக்க நினைச்சியா ஹல்வா ஊட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு only fans க்கு subscribe பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குங்க. தட்டி கேட்டா நீயும் வீடியோ போட்ட என்ன நல்ல வார்த்தையால திட்டிட்டு தேலோரக்கா வீடியோ பார்த்து தினம்பு ஸ்கெட்ச் கொன்ன புது ஜட்டி. நல்லா. मेरा हाथ थोड़ा और तेरा साथ इतने लोग हैं फिर भी तो ஓ இது என்ன வேணாலும் எழுதலாம்ல. அழகா பாருங்க. கரெக்டா எழுதணும். கரெக்டா பாத்துட்டோம்னா சரியான ஒரு வைபா இருக்கு. ஆக்சுவலா இவனுங்க மெலடி சூப்பரா பண்றானுங்க. இல்ல ரைம்ஸ் போடலங்க. நண்பர்களே இப்ப என்ன சின்ன குழந்தைகளோட அதுவும் வருதா? என்னடா மறைக்கிறேன்? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியை வந்து கொலை செய்ய போகிறோம். மெட்டல் ட்ராக் அதான். ஓ உருளைக்கிழங்கு கெஸ் பண்றோம் எப்படி இருக்க போறேன்னு. செல்லக்குட்டி எங்க போச்சு கத்தரிக்க கூடையில தூங்க போச்சு கத்தரிக்க
ரிச்சி அதே கொடுத்துருங்க ரிச்சி. யாரோ ஒரு குல்ஃபி ஐஸ்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. ரைம்ஸ் இப்படி பாடி வச்சு நண்பர்களே, அடுத்து இப்ப உருளைக்கிழங்கு காலி பண்ணியாச்சு. அடுத்து வந்துங்களா இல்ல ஓடிவா காலி பண்ண போறோம்? இது வந்து மெலடி போலாமா? மெலடியா? சாமியா இருக்கு. வானிலா ஓடிடுவாங்க. ஏங்க என்ன வேற ஏதோ விஷயம் முந்தி கேட்டாங்க. குழப்பலான்னு பார்த்து நல்லா வந்துருச்சு. ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளவு ஃபாஸ்டா ரைட் சொன்னது இல்ல. ஓகே கைஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கலாம் அப்படியே எழுதி பாட்டா பாடிக்கலாம். செமையா இருக்கு. மீதி எதுவும் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு செமையா இருந்தது. அவர் யூடியூப் டிஸ்ட்ராக்ட் ஓரளவுக்கு ஓகே. இந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்குல்ல, அது கரெக்டா போட்டு காசு கட்டினா கரெக்டா வந்துடும் நினைக்கிறேன். ஓகே நம்மளே, இது வந்து பார்த்தா காசே கட்டாம இருந்தது. இது இவ்வளவுதான். இது மாதிரி வந்து நீங்க ஏதாவது பண்ணி நல்ல விஷயம் பண்ணி போடுங்க. கெட்ட விஷயம் இந்த அப்புறம் வந்து கேஸ் வாங்கி போயிடாதீங்க. இது வந்து நல்ல விஷயம் மட்டும் பயன்படுத்துங்க. ஓகே ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பாரு. அது வரைக்கும் பாய். நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது அந்த ஆப்ல அப்படி அது ஜென்ரேட் பண்ணுது அந்த மியூசிக், அந்த டியூனு, அதான் கரெக்டா எப்படி அதை இது பண்ணோன்னு நல்லாவே தெரிஞ்சு செமையா பண்ணிருக்கு. என்ன வேணாலும் எழுதலாமா இல்ல அந்த ரைமிங்கா எழுதுவாங்களா? அதெல்லாம் கிடையாது, என்ன வேணா. அதான் சொல்றல, ஃபுல்லா கமெண்ட்ல திட்டி கெட்ட வார்த்தை போட்ட திட்டினதே பாட்டா ஆக்கிருச்சு அது. அப்படியா? நீ சும்மா இப்போ நார்மலா நம்ம பேசுறதே இப்போ தூக்கி போட்டோம்னா இதாகும். ஆனா அது எழுதணும், அழகா எழுதி டைப் பண்ணணும் கரெக்டா. அதான் நல்லா ஏதாவது ஒண்ணு எழுதி இந்த மாதிரி பண்ணா சூப்பரா வருது. உண்மையாவே நம்ம அப்ப ஃபியூச்சர்ல சிங்கர்ஸ் தேவையே இல்லை போல இருக்கு. மியூசிக் எதுவும் தேவையில்ல, அந்த லைன் மட்டும் எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும். எழுதியே தூக்கி உள்ள தூக்கி போட்டா அது பாட்டு அனுப்பி. எனக்கு அவரோட அந்த உருளைக்கிழங்கு அது சூப்பரா பண்ணி, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அவர் இந்த பிரேசிலியன் அது இது போட்டோன்னே அது டியூனே சூப்பரா அது நல்லா இருக்கு. இருந்துச்சு. லாஸ்ட்ல அவருக்கு எழுதுனதுல வந்து அந்த டைலர் அக்கா அந்த இது சூப்பரா நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்